அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாவது, ராசியின் அதிபதியான சனியுடன் இணையக்கூடிய சூரியனால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளில் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று ஜென்ம ராசியில் வலம் வந்து கொண்டிருக்கும் போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் அவருடன் இணைந்திருக்கிறார். இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் வலம் வந்த உஷ்ண கிரகமான சூரியன் தற்போது ஜென்ம ராசியில் அவருடன் இணைகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் அவருடன் இணைவது என்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பொதுவாக விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவதால் சில மாறுதல்கள் ஏற்பட்டாலும் ஜென்ம சனியாக ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியுடன் உஷ்ண கிரகமான சூரியன் இணைவது சற்று சாதகமற்ற சூழலை தான் உருவாக்குகிறது. எனவே இந்த தருணத்துல உறுதியாகவே சனி மற்றும் சூரியன் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் வலம் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியான சனி மற்றும் சூரியனின் இணைவு அவ்வளவு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்த முடியாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இரு கிரகநிலைகளும் தங்களது பார்வையில் பகை கிரகங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த இரு கிரகநிலைகளின் இணைவு ஜென்மராசியில் நடைபெறுவது சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அஷ்டமத்தை காட்டிலும் ஜென்மத்தில் சற்று குறைவு, விரயத்தை காட்டிலும் சற்று குறைவு என்றாலும் கூட சற்று சிரமமான சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்புதான் இருக்கிறது. எனவே உறுதியாக இனிமேல் மெயின் பிக்சர் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் அவற்றை முழுமையாக விளக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சூரியன் தற்போது ஜென்மத்தில் அமர்ந்தாலும் சனி மற்றும் சூரியனின் இணைவு ஜென்மத்தில் ஏற்பட்டாலும் இன்னும் ஒரு மாதத்திற்கு பிறகு தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இதே நிகழ்வு ஏற்பட போகிறது. அப்போது 6 கிரகநிலைகள் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்த போகின்றன. எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் இருந்தே கிடைப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய சிரமங்கள், தடைதாமதங்கள் போன்றவற்றை உறுதியாக தகர்த்தெறிந்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு தடைதாமதம் இல்லாமல் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக சூரியன், சனி மற்றும் புதனின் இணைவு உறுதிப்படுத்துகிறது. பொதுவாகவே உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க மாட்டார். எனவே இந்த இடத்தில் ஒரு இடமான ஜென்மராசியில் இருப்பதால் தான் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. ஆனால் இதே இணைவு மிக விரைவில் தனஸ்தானத்தில் நடைபெற இருப்பதால் இந்த தருணத்தில் பெரிய அளவுல தடைகள் ஏற்படாது என்பதும் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் ஜென்ம சனியில் 7.5 சனியில் இறுதி தருவாயில் ஜென்ம சனியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பாலும் பெரிய அளவுல சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உறுதியாக இல்லை. அதோடு மட்டுமல்லாது நட்பை கொண்டாடக்கூடிய வித்யாகாரகரான புதனும் இவர்களுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை 3 கிரகநிலைகள் ஜென்ம ராசியில் ஒன்றாக இணைந்து வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் இவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது பெரிய அளவிலான தடை தாமதங்களை தவிர்ப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை மிகவும் சாதகமாக அமைவதற்கான நல்ல யோகம் கைகூடுவதற்கான அமோகமான வாய்ப்பு உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள், தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கலாம். அதிலும் குறிப்பாக உத்தியோகத்துல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, கம்பெனி விசாவிலே செல்வதற்கான நல்ல யோகம் போன்றவை நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் மிக சிறப்பான நல்ல வெற்றி வாய்ப்புகள்
வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றி வாய்ப்புகள் எப்படி கிடைக்கிறதோ அதே போன்று அதே அளவிற்கு உறுதியாக தடையும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இவை அனைத்தையும் தகர்த்தறிந்து இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான நல்ல யோகமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே கும்பராசிக்காரர்கள் சரியாக விழிப்புணர்வுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது வெளிநாடு சென்று சரியாக விசா உள்ளிட்ட பலவை இல்லாமல் சிக்கல்களை தினம் தினம் சந்தித்து வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் வலுவாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிருப்தி அனைத்தும் விலகி இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்துல பல வகையில செலவான பிரச்சனைகள் அனைத்தும் விலகுவதோடு பல வகையில வீண் விரய செலவுகள் என இருந்த சூழல் இறுதி தருவாயில் அவை அனைத்தும் வரவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. திடீரென வருகின்ற பொறுப்பு மாறுதல், இடமாறுதல், இலாக்கா மாறுதல் போன்ற அனைத்து வகையான மாறுதல்களும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுவதோடு மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான தடை, தாமதம், சிக்கல் என எதுவாக இருந்தாலும் அவற்றை உறுதியாக களைந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்றாட வாழ்க்கையில் சாதகமற்று இருந்த சூழல்கள் கூட தற்போது சாதகமாகவும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவை எளிய மருத்துவ சிகிச்சையில் பரிபூரண குணமடைவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் இனி வரக்கூடிய தருணம் மகிழ்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு இரட்டிப்பு நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்க்க முடியும். அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும் உறுதியாக ராசியின் அதிபதியான சனி மற்றும் சூரியனின் இணைவால் பல மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கும்பராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய பெயர்ச்சி உறுதிப்படுத்துகிறது.